ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् सात्वैदं शावतोदं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नम पंकजनाभाय नम पंकजमालिने नम पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। பகவத்கீதை அத்தியாயம் 10 ஸ்லோகம் 14. சர்வம் ஏதத் ருதம் மன்யே என்மாம் வதசி கேசவா நஹி தே பகவன் வியக்திம் விதுர்தேவன தானவாக. கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ உமது வியக்தித்துவத்தை அறிய முடியாது. இல்லையா? முந்தைய ஸ்லோகத்தில் பார்த்தோம் போன வாரம் இல்லையா? பகவான் இந்த சதுஸ்லோகி பகவத்கீதா இந்த 4 ஸ்லோகம் பகவானை பற்றி சொன்ன பிறகு கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் உன்னத இருப்பிடம், கிருஷ்ணர் தான் பரம அனுபவிப்பாளர், கிருஷ்ணர் தான் தூய்மையானவர், பவித்திரமானவர், எல்லாவற்றிலும் பகவான் தான் மிக பெரியவர், பிறப்பற்றவர், நித்தியமானவர், ஆதி தேவர், உன்னத இருப்பிடம், பரபிரம்மன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் பகவானை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இது நான் மட்டும் சொல்லல, நண்பன் அப்படின்னு சொல்றதுனால ஒரு முகஸ்துதிக்காக அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரை சொல்லவில்லை. இதை பெரும் ரிஷிகளும் கூட, நாரதர், தேவலர், அசித்தர், அவங்க எல்லாருமே அதை உறுதி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி முந்தைய ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்ப இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்றாங்கன்னா, அர்ஜுனன் தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன் இல்லையா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிருஷ்ணர் சொல்றது நம்ம அப்படியே ஏத்துக்கணும் இல்லையா? அர்ஜுனன் எப்படி பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொன்னாங்களோ எந்த விதமான தன்னுடைய சொந்த கருத்தையும் சேர்க்காமல், அதிலிருந்து எதையும் விளக்காமல், கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டதினால் கிருஷ்ணரை முழுமையாக அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்ப இந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் இல்லையா? எல்லாருமே இது ஏற்றுக்கொள்வதில்லை இல்லையா? இன்னைக்கு பிரபுபாதருடைய ஒரு உபன்யாசத்துல கேட்டேன்.
என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே வந்து இங்க என்ன சொல்றது, எப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாருமே பேசுறது இந்த மாதிரிதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து சொல்றாங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஏன் மத்தவங்கிட்ட போய் ஏதாவது வந்து போய் கேட்டுக்கணும், எனக்கு எதுக்காக அவர் ஆன்மீக குரு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க. ஆனா வந்து இங்க பாருங்க, அர்ஜுனன் வந்து இல்லையா எப்படி பகவானுடைய ஒரு சிறந்த நண்பராக இருக்கிறார். ஆனா இருந்தாலும் நமக்கு உபதேசிப்பதற்காக வந்து இல்லையா அந்த ஒரு ரோல் வந்து பண்றாங்க, நம்ம சைட்ல இருந்து பேசுற மாதிரி அர்ஜுனன். அப்ப நம்ம சைட்ல இருந்து கேள்வி கேட்கும் போது நிறைய ஆர்குமெண்ட், முதல் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆர்குமெண்ட் வந்து நடக்கும். போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல அர்ஜுனனால ஆர்குமெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அர்ஜுனன் வந்து சரி இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஃப்ரெண்டா பேசுனது போதும், இனி நான் வந்து உங்களிடம் சிஷ்யஸ்தேகம் ஜாதிமாம் தாம் பிரபன்னா, நான் உங்களிடம் சீடனா சரணடைகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் பகவான் வந்து அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் அர்ஜுனன் பேசுனது பகவான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வரைக்கும் பகவான் பேசவே இல்லை. அதுதான் இப்ப அதுக்கப்புறம் உறவு வந்து மாறுது. அப்ப வந்து இதுல என்னன்னா, நம்ம வந்து ஒரு அறியாமையில் வந்து இருக்கும் போதும், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இருக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம ஆன்மீக குருவை வந்து அணுக வேண்டும். அப்ப அணுகி இப்ப அவர்களிடமிருந்து நம்ம கேள்விகள் வந்து கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க சொல்றது எல்லாமே வந்து இங்க சொல்லியிருக்கிற மாதிரி அர்ஜுனன் சொல்ற மாதிரி, நீங்கள் கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். எப்படி உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அப்படியே நான் ஏத்துக்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இது வந்து இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. இது வந்து நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிடலாம், ஆனா இதை நம்ம வந்து கடைபிடிப்பது ரொம்ப கடினம் இல்லையா. இப்ப வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப அடுத்து சொல்றாங்க பாருங்க, அடுத்த லைன்ல பகவானே தேவர்களோ அசுரர்களோ உமது வெக்தித்துவத்தை அறிய முடியாது. வெக்தித்துவம்னா பகவானுடைய உருவம், உருவத்தை தேவர்களாலும் அசுரர்களாலும் அறிய முடியாது அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் இல்லையா. அப்ப அவங்க வந்து கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்காங்க, அப்ப அவங்களே அறிய முடியாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப வந்து யாராலையும் வந்து பகவானை அறிவது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா சில பேர் என்ன வந்து பண்றாங்கன்னா, பகவானை வந்து ஏற்றுக்கொள்ளாமல், ஏன்னா வேதங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா கிருஷ்ணரை வந்து புரிந்து கொள்வதுதான். ஆனா சிலர் வந்து கிருஷ்ணரை வந்து பகவத்கீதை பேசியதே கிருஷ்ணர் தான், கிருஷ்ணரையே ஏற்றுக்கொள்ளவில்லை. கிருஷ்ணரையே ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்றாங்கன்னா, பகவத்கீதைக்கு வந்து நிறைய உரை வந்து எழுதுறாங்க, வியாக்கியானம் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இப்ப அதுல வந்து பார்க்கும்போது நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ஒன்னு ரெண்டு பேர் கிடையாது, நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஆனா பகவத்கீதையுடைய உள்நோக்கம் எதுவுமே சொல்லல, கிருஷ்ணர் என்ன சொன்னாங்களோ அதை கருத்து அதுல வந்து கொண்டு வரல. இதுல வந்து நிறைய அவங்களுக்கு என்ன முக்கியத்துவமாக இருந்தது, அகிம்சை முக்கியமாக இருந்ததுன்னா அதை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரிதான் வந்து அவங்க கொண்டு வந்தாங்களே ஒழிய கிருஷ்ணர் என்ன சொன்னாங்க, அர்ஜுனனுக்கு வந்து எப்படி உபதேசிக்கப்பட்டது, அர்ஜுனன் எப்படி புரிந்து கொண்டார் இல்லையா, அதை வந்து நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். அது வந்து அதனாலதான் சொல்லப்படுது திரும்ப திரும்ப கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய பரம்பரையிலிருந்து வருகின்ற இந்த சீட பரம்பரையை ஏற்கும் போதுதான் உண்மையையும் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து யாரால் அதிகாரம் அளித்துள்ளாரோ அவர்களிடமிருந்து கேட்கும் போது மட்டும்தான் நாம் இந்த பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் இங்க பிரபுபாதர் வந்து as it is உண்மையுருவில் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னாங்களோ அது அப்படியே மாறாம அந்த கருத்தை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த பகவத்கீதை வந்து நம்ம படிக்கும் போதும் பிரபுபாதருடைய அந்த விளக்க உரை எழுதின இந்த பகவத்கீதை நம்ம படிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறது. மத்த எந்த பகவத்கீதை வேணாலும் நம்ம படிக்கலாம், ஆனா நம்முடைய மனதில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏன்னா அவங்க முதல்ல கிருஷ்ணரையே ஏத்துக்கல. ஏன்னா கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்வதுதான் பகவத்கீதையுடைய நோக்கம், வேதங்களுடைய நோக்கமே வந்து அதுதான் இல்லையா. இப்ப அதுதான் வந்து முக்கியம். அதான் இங்க சொல்லப்படுது, தேவர்களாலோ அசுரர்களாலோ வெக்தித்துவத்தை அறிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து அசுரத்தன்மை கொண்டவர்களும் நம்பிக்கையற்ற நபர்களும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது என்பதை இங்கே அர்ஜுனன் உறுதி செய்கின்றான் இல்லையா. அப்ப யாரால் வந்து புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. வந்து ஆரம்பத்துல இருந்து பகவான் வந்து சொல்றாங்க, இது வந்து போன வாரமும் நம்ம வந்து பார்த்தோம். இது நான் வந்து இந்த பழம்பெரும் விஞ்ஞானத்தை, இந்த ஞானத்தை வந்தும் இந்த பகவத் ஞானத்தை வந்து உனக்கு முன்னால் நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். அது வந்து சங்கிலி தொடர் மூலமாக வந்துகிட்டே இருந்தது, ஆனா இடையில அது வந்து கட்டாயிருச்சு. இப்ப அதை வந்து நான் திரும்ப நிறுவனம், அதுக்காக வந்து நான் உன்னை வந்து தேர்ந்தெடுக்கிறேன். ஏன் அர்ஜுனனை வந்து தேர்ந்தெடுக்கிறார்னா, நீ எனக்கு நண்பனும் பக்தனும் ஆனதால்.
இல்லையா? அப்ப அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம வரும்போதுதான் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? பகவத்கீதையை புரிந்து கொள்வதற்கான தகுதி பக்தர்களுக்கான நூல் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே முதல் லைன்லயே பிரபுபாதர் வந்து எழுதியிருக்காங்க. அப்ப வந்து என்னன்னா பக்தர்களுக்கான நூல். நம்ம வந்து பக்தன் ஆகாம வந்து புரிந்து கொள்ள முடியாது. பகவானுடைய பக்தன் வந்து ஆகணும். அப்பதான் வந்து புரிந்து கொள்ள முடியும் இந்த பகவத்கீதை. அதான் சொல்லப்பட்ட அசுரத்தன்மை கொண்டவர்களும் நம்பிக்கையற்றவர்கள் இல்லையா? அதை இங்க என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணர் சொன்னது எல்லாமே உண்மையா? நீ வந்து போய் பாத்தியா, கேட்டியா? இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு வாக்குவாதங்கள். இதை வந்து அசுரத்தன்மை உடையவர்கள். அவர்களிடமிருந்து பகவான் என்ன பண்றாருன்னா தம்மை மறைத்துக் கொள்கிறார். ஆனா பகவான் பூரண சுதந்திரம் வாய்ந்தவர். பகவானிடம் வந்து நம்ம வந்து அன்போடு யார் வந்து அணுகிறோமோ அவர்களிடம் தம்மை வெளிப்படுத்துகிறார். வேண்டாம், நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையற்றவர்கள், பகவான் மேல வார்த்தையில நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பகவான் தம்மை மறைத்துக் கொள்கிறார். அவர்களுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் அவங்களுக்கு பகவான் வந்து தம்மை வெளிப்படுத்த மாட்டார். அதுதான் அதான் இங்க வந்து சொல்லப்படுது. இப்ப வந்து அசுரத்தன்மை கொண்டவர்களும் நம்பிக்கையற்றவர்களும் கிருஷ்ணரை என்ன செஞ்சாலும் அவங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. அவரை தேவர்களாலேயே அறிய முடியாத போது நவீன உலகில் பேரளவு அறிஞர்களை பற்றி என்ன சொல்வது? பரமபுருஷரின் கருணையினால் பரம உண்மை கிருஷ்ணரே என்றும் அவரே பக்குவமான நபர் என்றும் அர்ஜுனன் புரிந்து கொண்டான் இல்லையா? பிரபுபாதர் வந்து இங்க எழுதுறாங்க. நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணரும் வந்து சொல்லுவாங்க. ஸ்ரீமத் பாகவதத்திலையும் வந்து பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் வந்து சொல்லப்படும். எப்படின்னா பகவானுடைய கருணையால் தான் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? பகவானே தம்மை வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் அந்த நபருக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும். யார் ஒருவர் வந்து பகவானை வந்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக இருக்காங்களோ அவர்களிடம் பகவான் தம்மை வெளிப்படுத்தி கொள்வார். பகவானே வந்து இதுக்கு உதாரணம் எப்படி சொல்லப்படுதுன்னு சில பிரபுபாதர் வந்து சொல்றாங்க ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து. இப்ப வந்து சூரியன் வந்து நம்ம இப்ப மாலை நேரம் இல்லையா, இரவு வரப்போகும். இப்ப இந்த நேரத்தில் வந்து சூரியன் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாராலையும் வற்புறுத்த முடியாது. நம்மளுடைய இந்த சக்தியை வைத்து வந்து நம்ம பௌதிக சக்தியை வைத்து நம்ம வந்து வரணும், நம்முடைய சாமர்த்தியத்தின் மூலமாக சூரியனை கொண்டு வர முடியாது. அது எந்த நேரம் வந்து உதிக்குமோ அந்த நேரம் வந்து உதிக்கும் இல்லையா? எந்த நேரம் வந்து அது மறையுமோ அந்த நேரம் மறையும். அதே மாதிரிதான் பகவானை வந்து நம்ம வந்து வற்புறுத்த முடியாது. பகவானே எப்போ வர்றாங்களோ அப்பதான் வந்து பகவான் தம்மை வெளிப்படுத்துவார். அதான் பகவானுக்கு நம்ம அன்பு தொண்டு சேவையின் மூலமாக பகவானை திருப்தி செய்யும் போதும் பகவானே வந்து தம்மிடம் அந்த பக்தரிடம் வந்து வெளிப்படுத்துகிறார். இப்ப அதான் சொல்லப்படுது. பகவானின் கருணையால் மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும். இப்ப பகவத்கீதைக்கு அர்ஜுனன் அதிகாரம் பெற்றவன் ஆவான். அதான் பகவத்கீதை கேட்பதற்கு அர்ஜுனன் வந்து அதிகாரம் வந்து இருக்கு. ஏன்னா பக்தனாக இருந்ததால் 4ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி பகவத்கீதையை புரிந்து கொள்வதற்கான சீட பரம்பரை விடுபட்ட காரணத்தால் தனது நெருங்கிய நண்பனாகவும் சிறந்த பக்தனாகவும் தன்னால் கருதப்பட்ட அர்ஜுனனின் மூலமாக மீண்டும் சீடத்தொடரை கிருஷ்ணர் ஸ்தாபித்தார் இல்லையா? இதே பாயிண்ட் தான் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அதே அப்படியே வந்து பிரபுபாதர் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அதுதான். எனவே இந்த கீதோபனிஷத்திற்கான எமது அறிமுகத்தில் கூறப்பட்டுள்ளது போல் பகவத்கீதை பரம்பரை மூலமாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது வந்து பார்த்துட்டோம் நம்ம. இப்ப சீட பரம்பரை இழக்கப்பட்ட போது அதனை புதுப்பிப்பதற்காக அர்ஜுனன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். கிருஷ்ணர் கூறியவை அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட அர்ஜுனனின் உதாரணத்தை நாமும் பின்பற்ற வேண்டும் இல்லையா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? கிருஷ்ணர் வந்து எப்படி நீங்க சொல்றது எல்லாமே முழுமையாக ஏத்துக்கிறேன், எந்த சந்தேகமும் இல்லை, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் ஏத்துக்கிறேன், இது உண்மையா, இந்த மாதிரி இருந்ததா, இந்த மாதிரி இருக்கா, ஏதாவது நடக்குமா, அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் இல்லையா? அதான் சொல்லப்படுது. பகவான் நம்ம வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருளுக்கு வந்து வாரண்டி 1 வருடம் வாரண்டி 2 வருடம் வாரண்டின்னு சொல்லி நம்ம வாங்குறோம். ஆனா அது உண்மையிலே அவங்க வார்த்தையா, அவங்க வந்து ஏதாவது ஆனா ரிப்பேர் ஆனா அவங்க வந்து ஃப்ரீயா செஞ்சு கொடுப்பாங்களா, அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். 2 வருடம் வாரண்டி 5 வருடம் வாரண்டி கேட்டு வாங்கிடுவோம். ஆனா வந்து என்ன ஆகும், அந்த 5 வருடம் கழிச்சு 1 நாள் கழிச்சுதான் அது வந்து ரிப்பேர் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி. ஆனா நம்ம சந்தேகிக்க மாட்டோம், நீ உண்மையிலேயே 2 வருடம் வாரண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம். 2 வருடம் வாரண்டி நம்ம கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஒரு சாதாரண நபர் இல்லையா, அவர்களுக்கே நம்ம கேள்வி கேட்கல. ஆனா வந்து என்னன்னா பகவான் பரம உண்மை இல்லையா? ஆனா அவங்க சொல்ற வார்த்தையில நம்ம என்ன பண்றோம்னா சந்தேகிக்கிறோம். இதுதான் நம்முடைய துரதிருஷ்டமான ஒரு நிலை இல்லையா? அப்ப அந்த ஒரு நிலையில் வந்து நம்ம இருக்கோம். அதேதான் வந்து இங்க சொல்லப்படுது இல்லையா? ஏன்னா வந்து அர்ஜுனன் வந்து என்ன சொல்ல, எப்படி வந்து
ஏற்றுக்கொண்டார். பகவானிடமிருந்து சொல்வதை. அதான், நீங்கள் சொல்வதை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கிறேன். அப்படியே பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொன்னாங்களோ அப்படியே அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அர்ஜுனனுக்கு கிடைத்த அதே ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அதுதான் அதான் இங்க சொல்லப்படுது. அப்ப கிருஷ்ணர் கூறியவை அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட அர்ஜுனனின் உதாரணத்தை நாமும் பின்பற்ற வேண்டும். பின்னர் நாம் பகவத்கீதையின் சாரத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்ப இதுதான் வழி. கிருஷ்ணர் என்ன சொன்னாங்களோ அப்படியே நம்ம ஏற்கும் போது கிருஷ்ணருடைய சாரத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்போதுதான் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்மளை பத்தி இப்ப என்னை பத்தி நான் உங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இது நானே சொன்னாதான் என்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஒரு உதாரணத்துக்காக இல்ல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்னோட யார் நெருக்கமானவர்களாக இருக்காங்களோ அவங்க சொன்னாதான் என்னை பற்றி நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரிதான் பகவான் சொல்றாங்க, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பகவானே சொன்னாதான் புரியும், இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. சாதாரண ஒரு நபர் நாம இல்லையா, நம்மளை பற்றி நம்ம யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாது. தன்னைத்தானே வெளிப்படுத்தும் போதுதான் தெரியும் போது அப்ப பகவான் இல்லையா முழுமுதற் கடவுள் இல்லையா, 14 உலகங்களுக்கும் பகவான் தான் அனுபவிப்பாளர் இல்லையா, பகவான் தான் உரிமையாளர், எல்லா ஆளுநர்களுக்கும் உன்னத ஆளுநர், ஆனந்தமயமானவர். அந்த மாதிரி இருக்கின்ற பகவான் தம்மை வெளிப்படுத்தும் போதுதான், தம்முடைய தாமத்தையும் வெளிப்படுத்தும் போதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். பகவான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா என்னன்னா நாம ஒரு பக்தராக மாற வேண்டும் இல்லையா? அப்ப அதுதான் பகவானே அதான் சொல்லப்படுது, வேதிச்ச சர்வே அகம் ஏவ வேத்தியம் வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம், வேதத்தை அறிந்தவனும் வேதத்தை தொகுத்தவனும் நானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனாலதான் பகவானே சில வியாசதேவராக எல்லா வேதங்களையும் நமக்கு தொகுத்து கொடுத்தார். அப்ப பகவானே சொல்லும் போது மட்டும்தான் நம்ம பகவானையே புரிந்து கொள்ள முடியும். இல்லை அப்படின்னாக்கா புரிந்து கொள்ள முடியாது. அப்ப பகவானோடு நெருக்கமாக இருப்பவர் யாருன்னா பக்தர்கள், தூய பக்தர்கள். இப்ப அந்த தூய பக்தர்களிடமிருந்து கேட்கும் போது மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும். அவங்க தூய பக்தர்கள் பகவானை சோய்த்திருக்கிறார்கள். அதை நமக்கு கிருஷ்ணரை வழங்குகிறார். இந்த மூத்த பக்தர் சொன்னாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க. சில பிரபுபாதர் நமக்கு என்ன கொடுத்தாங்க இல்லையா, கிருஷ்ணரை நமக்கு கொடுத்தார் இல்லையா, அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இல்லையா, தூய பக்தரால் மட்டும்தான் கிருஷ்ணரை எல்லாருக்குமே விநியோகிக்க முடியும் இல்லையா. இந்த உலகத்துல நம்ம எங்க தேடினாலும் என்ன வேணாலும் நம்ம முயற்சி செஞ்சா அடைஞ்சிடலாம். ஆனால் 14 உலகங்களில் நம்ம சுற்றி அடைந்தாலும் அடைய முடியாதது என்ன, பகவானுடைய நாமம் இல்லையா. அதை அடைவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு நாரத முனிவர் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றாங்க. அதுதான் இப்போ கிருஷ்ணரை தேடி கண்டுபிடிப்பது ரொம்ப ரொம்ப கடினம். கிருஷ்ணரை நம்ம புரிந்து கொள்வது ஒரு க்ஷணத்திலையும் கிருஷ்ணரை நம்ம அடையலாம், பற்பல ஜென்மங்கள் ஆனாலும் அடையாமலும் இருக்கலாம். இதே கட்பாங்க மகாராஜா பார்த்தோம்னா ஒரு லவ மாத்திரம், ஒரு க்ஷணத்துல, ஒரு க்ஷணம் கூட இல்லை, அதுக்கும் ரொம்ப கம்மியாக அந்த இதில் கட்பாங்க முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்பாங்க மகாராஜா ஒரு முகூர்த்தத்துல பகவானை அடைந்து விட்டார். அதுதான் ஏன்னா அவங்க தேவர்கள் இங்க இந்த பூலோகத்துல இருக்கிற அரசர் தான். ஆனா தேவர்கள் அசுரர்களோட சண்டையிடுவதற்காக தேவலோகத்திற்கு அழைக்கப்பட்டு இருந்தார். அங்க போறாங்க கட்பாங்க மகாராஜா தேவர்களுடைய சார்பாக அசுரர்களோட போர் செய்து வெற்றி பெற்ற பிறகு அப்ப தேவலோகத்தின் அதிபதியான தேவேந்திரன் கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கும் போதும் அப்ப அவங்க கேக்குறாங்க, எனக்கு இன்னும் ஆயுட்காலம் இவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கும் போது, உங்களுக்கு இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே தேவலோகத்துல இருந்து இறங்கி பூலோகத்துக்கு வரும்போதே வர்ற வழியிலேயே பக்தி தொண்டின் அவங்களுடைய மனதை முழுமையாக ஆழ்த்தினார். அந்த ஒரு க்ஷணத்திலேயே பகவான் மேல மனதை முழுமையாக நிலைநிறுத்தி எல்லா பௌதிக பற்றத்திலிருந்தும் விடுபட்டு பகவானிடம் மனதை முழுமையாக நிறுத்தியதால் அந்த ஒரு க்ஷணத்திலே பகவானை அடைந்து விட்டார். அதுதான் அப்ப இதுதான் தூய பக்தர்களால் அது அடைய முடியும். அத பகவானே வெளிப்படுத்தும் போதுதான் புரிந்து கொள்ள முடியும். ஓகே, அடுத்த ஸ்லோகம். ஸ்வயம் ஏவாத்மனாத்மானம் வேதத்வம் புருஷோத்தமா பூத பாவன பூதேஷு தேவதேவ ஜகத்பதே. உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அனைவருக்கும் இறைவனே, தேவர்களின் தேவரே, அகிலத்தின் இறைவனே,
உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உம்மை அறிவீர். இல்லையா? அப்ப ஏன்னா நம்ம பகவானை புரிந்து கொள்ள முடியலைன்னா நாம இருக்கிறத பகிரங்க சக்தியின் அந்த கட்டுப்பாட்டில் இருக்கின்றோம். ஆனா பகவான் வருவது நம்ம 4வது அத்தியாயத்துல பாக்குறோம். ஜன்மகர்ம ஜமேதிவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக திக்வா தேகம் புனர்ஜன்ம நைத்திமாம் ஏதிசோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பகவானுடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம். அதுக்கப்புறம் பகவான் இங்க வருவது எல்லாமே சம்பவாமி ஆத்ம மாயையா, நம்முடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவான் தோன்றுகிறார். பகவான் அந்தரங்க சக்தியின் மூலமாக தான் தம்முடைய எல்லா செயல்களையும் செய்கிறார். முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் பகவான். நம்ம முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் பகவானுடைய நிலையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அதான் இங்க சொல்லப்படுது. உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உம்மை அறிவி. வேற யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பகவான் எல்லையற்றவர். நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு தான் இருக்கோம் இல்லையா? பகவானை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது முடியாத காரியம். ஏன்னா பகவானுடைய புகழை அனந்த சேஷன் ஒரு வாயில இருந்து இன்னொரு வாயில பகவானுடைய புகழை சொல்வதை திரும்ப ரிப்பீட் பண்ணலையாமா. ஆனா இன்னும் பகவானுடைய புகழின் எல்லையை இன்னும் அடைய முடியல அப்படின்னு சொல்லப்படுது சைத்தன்ய சரிதாமிரத்தில். அந்த மாதிரி இருக்கும் போதும் பகவானுடைய புகழை பகவான் எந்த அளவுக்கு எல்லையற்றவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பகவானே பார்க்கும் போதும் அந்த எல்லையை பகவானாலே அளக்க முடியலையாமா. அப்ப பகவானாலே அளக்க முடியலையே அப்படின்னாக்கா பகவான் ஒரு குறையற்றவரா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா பகவானுடைய எல்லையை பகவானே பார்க்கும் போதும் பகவானுடைய எல்லை இன்னும் விரிந்து கொண்டே போகுதாமா. இப்ப அந்த மாதிரி ஏன்னா நம்முடைய பௌதீக கண்ணோட்டத்துல என்ன பாக்குறோம்னா, ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தால் என்னாகும்? பூஜ்ஜியம். நம்முடைய பௌதீக கணக்கு அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா ஆன்மீக கண்ணோட்டத்தில் ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தால் ஒன்றுதான் இல்லையா? அப்ப இதான் இதுல உபனிஷத்தில் சொல்லப்படுது. பூர்ணாசிய பூர்ணம் ஆதாய உச்சியத்தை அப்படின்னு சொல்லி வரும் ஒரு ஸ்லோகத்துல. அப்ப என்னன்னா பகவான் என்றுமே பூரணமானவர். பகவானிடமிருந்து எத்தனை சக்திகள் பிரிந்து வந்தாலும் பகவான் என்றுமே பூரணமானவராக இருக்கிறார். அதுதான். அப்ப இது நம்முடைய பௌதீக அறிவிற்கு அப்பாற்பட்டவராக பகவான் இருக்கிறார் தான் புரிந்து கொள்ள முடியாது. இப்ப பகவான் தான் உத்தம புருஷர். இப்ப அனைத்திற்கும் மூலம் பகவான் தான். ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்தையும் அனுபவிப்பவர் பகவான் தான். இப்ப அனைவருக்கும் இறைவன் பகவான் தான். தேவர்களின் தேவர் பகவான். அப்ப அகிலத்தின் இறைவனும் அவர்தான் அப்படின்னு இங்க அர்ஜுனன் இங்க பகவானை கூறுகிறார். இப்ப அர்ஜுனனையும் அவனை பின்பற்றுபவர்களையும் போன்று பக்தி தொண்டில் ஈடுபட்டு பரம புருஷருடன் உறவு கொண்டவர்களால் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? நம்ம திரும்ப திரும்ப அதேதான் வருது. அர்ஜுனனுக்கு எப்படி சொல்லப்பட்டது? அர்ஜுனனால் எப்படி பகவத்கீதை புரிந்து கொள்ள முடிந்ததுன்னா, பக்தனும் நண்பனும் ஆனதால். இப்ப பகவானோட ஒரு உறவு, ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா? அர்ஜுனனுக்கு என்னென்ன நட்பு அப்படின்னு சொல்லி இல்லையா? தோழமை, சக்கிய பாவத்தில் பகவானோட ஒரு உறவு கொண்டு இருந்தார். அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ளாமல் பகவானை புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு உயிர்வாளிகளுக்கும் பகவானோட இந்த 5 விதமான உறவு இருக்கு. சாந்தரசம், தாசியரசம், சக்கியரசம், வாத்சல்யம், மாதுரியா அப்படின்னு சொல்லி இந்த 5 விதமான ரசத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். நீங்களும் இருக்கீங்க. ஆனா இது பக்தி தொண்டுல நம்ம மிக உயர்ந்த நிலையை அடையும் போது நம்ம பகவானோட எந்த உறவு நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கே வெளிப்படுத்தப்படும். இப்ப ஆரம்பத்துல இப்ப நம்ம பகவான் உன்னத ஆளுநர், நம்ம சேவகர். அந்த மனநிலையில இருந்தா இப்ப நம்ம பகவானை பார்க்க முடியும். அந்த உயர்ந்த நிலை நம்ம ஏற்படும் போது எல்லா என்ன சொல்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே மீறப்படும். அதுதான் நடந்தது கோபியர்களுக்கு இல்லையா? ஒரு பெண் நடு இரவில் வீட்டை விட்டு செல்வது இப்ப இந்த காலத்திலயும் தவறு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா கோபியர்கள் என்னன்னா, அந்த நடு நிசையில் பகவான் புல்லாங்குழல் ஊதி அழைக்கும் போது எல்லா கோபியர்களும் போறாங்க. இது தவறுதான். இப்பவே இந்த தவறுனா அந்த முந்தைய காலத்துல சொல்லும் போது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இல்லையா? எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல ரொம்ப நல்லாவே ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கும் போதும் இப்ப அதையும் மீறினாங்க. எப்படின்னா, ஒரு மிக உயர்ந்த ஒரு நெருக்கமான ஒரு உறவில் எந்த விதமான இதுவும் இருக்காது இல்லையா? நம்ம அனுபவத்திலே இருக்கும். எந்த இந்த ஒரு தடையும் இருக்காது. எந்த தடையும் நம்ம அங்கே
ஹரே கிருஷ்ணா பிரபு. சாமிநாதன் மியூட் போட்டுக்கோங்க. அப்ப அங்கே எந்த தடையும் இருக்காது இல்லையா? உறவுகள் நெருக்கம் அதிகமாகும் போது இப்ப அந்த மாதிரிதான். அப்ப இங்க அப்ப நம்ம இன்னும் அந்த உறவில் இல்லாததுனால பகவானுடைய உயர்ந்த நிலையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இங்க சொல்லப்படுது. இப்ப அர்ஜுனனையும் அவனை பின்பற்றுபவர்களையும் போன்று பக்தி தொண்டில் ஈடுபட்டு பரம புருஷருடன் உறவு கொண்டவர்களால் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்ப அதுதான் இங்க போன வாரமும் நம்ம பார்த்தோம் இல்லையா? பகவானோட அந்த ஒரு சம்பந்த ஞானம், பகவானுக்கும் நமக்கும் மட்டும்தான் அந்த நித்திய உறவு இருக்கு. நம்ம ஜீவாத்மா, பகவான் பரமாத்மா இல்லையா? அப்ப இந்த மனநிலையோட நம்ம பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? நான் உடல் இல்லை, ஜீவாத்மா. இப்ப முதல் பாடமே அதுதான். அந்த மனநிலையோட நான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி பகவானுடைய ஒரு அங்கம், ஒரு அங்க துணுக்கு அப்படின்னு, பகவானுடைய நடுத்தர சக்தி, பகவானுடைய ஆனந்தத்திற்கு நான் ஒத்துழைக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையோட நம்ம பகவத்கீதை படிக்கும் போது நம்ம பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியும். நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி நான் அனுபவிப்பாளன் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையோட புரிந்து கொள்ளும் போது பகவத்கீதை புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் பகவத் அதான் இங்க சொல்லப்படுது. பரம புருஷரோட எல்லாருக்கும் ஒரு சம்பந்த ஞானம் இருக்கு இது. அப்ப அர்ஜுனன் எப்படி பார்த்தாங்கன்னா பகவானோட ஆத்ம சம்பந்த உறவு, அதான் ஆத்மார்த்தமான உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மார்த்தமாக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்ம தளத்தில் இருந்து நாம் செய்ய வேண்டும் இல்லையா? தன்னுணர்வு பெற்ற ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். தன்னை உணர்ந்தவன் அப்படின்னாக்கா நான் ஜீவாத்மா, நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த உடலில் இருந்து வேறுபட்டவன் இல்லையா? நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பகவானிடமிருந்து பிரிந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு இந்த உடல் கொடுக்கப்படுது. போன வாரம் நல்லா நம்ம விளக்கம் பார்த்தோம். அதுதான் அப்ப இந்த உடலிலிருந்து நான் வேறுபட்டவன். உடல் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? உடல் பிறப்பு இருக்கும், இறப்பு இருக்கு, 6 மாற்றங்கள் இருக்கு. ஆனா ஆத்மா என்றுமே நித்தியமானது. ஆத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தான் நித்திய உறவு இருக்கு. இப்ப அந்த உறவின் மூலமாக நம்ம பகவத்கீதை படிக்கும் போது நம்ம கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். இல்லை அப்படின்னாக்க புரிந்து கொள்ள முடியாதுதான் வழிமுறை. இப்ப நாத்திக அல்லது அசுரம் எண்ணம் கொண்டவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. அதான் இல்லையா? நாத்திக எண்ணம், அசுர எண்ணம் கொண்டவர்கள் நான் தான் அனுபவிப்பாளன், நான் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளன், நான் எனது அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையோட படிக்கிறவங்களுக்கு பகவத்கீதை புரியாது. அவங்களுக்கு என்ன ஆகும்னா இது படிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். நம்பிக்கையும் ஏற்படாது. இப்ப அவர்களுக்கு பகவான் தம்மை என்றுமே வெளிப்படுத்த மாட்டார். பரம புருஷரிடமிருந்து ஒருவனை விலக்கி செல்லும் மன அனுமானம் மிகவும் மோசமான பாவமாகும் இல்லையா? மனக்கற்பனை, நானே பகவானை புரிஞ்சுக்கிறேன், வேற யாருமே எனக்கு தேவையில்லை, இது கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லப்படும். நானும் இது சொல்லியிருக்கேன். நம்ம பார்த்திருக்கோம் நிறைய தடவை. என்னன்னா இப்ப ஒரு பொருள் வாங்குறோம். உதாரணம் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அது வாங்குறோம் இல்லையா? நம்ம ஒரு புதிதாக வாங்குறோம். அதை வாங்கணும்னு சொல்லி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிடுறோம். ஆனா அதை நம்ம எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. நம்ம பாக்குறோம் எப்படியெல்லாம் உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பாக்குறோம். கொஞ்சம் தான் நமக்கு தெரியுது. நம்ம முழுமையாக எப்படி தெளிவாக அதை உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியல. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஒரு கேட்லாக் புக் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்ப அதையும் நம்ம படிச்சு பார்ப்போம், எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி. அதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியல. ஆனா என்ன ஆகும்னா அங்கிருந்து ஒரு நபர் அந்த கம்பெனில இருந்து வருவாங்க இல்லையா? இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெமோ காட்டுவாங்க. இப்ப அந்த டெமோ காட்டும் போது என்ன ஆகும்னா நமக்கு தெளிவாக புரியும், இந்த மாதிரிதான் இது உபயோகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்ப அது தெரிந்த பிறகு என்ன ஆகும், நமக்கு ரொம்ப தெளிவான முறையில் இப்படிதான் பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதேதான் இப்ப நானே படிச்சு அதுல கொடுத்திருக்காங்க, நானே படிச்சு நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சரியான நமக்கு புரிதல் ஏற்படல. அதேதான் பக்தர்கள் அந்த ஒரு கடினமான பாதையெல்லாம் ஏற்கல. எப்படின்னா பகவான் சீட பரம்பரையின் மூலமாக பக்தர்கள் ஆல்ரெடி அவங்க அனுபவப்பட்டு கிருஷ்ணரையே அனுபவிச்சிருக்காங்க. அது அப்படியே நமக்கு கொடுத்திருக்காங்க. அது அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது என்னாகும், நமக்கு ஈஸியாகவே பகவானை எளிமையாக பகவானை புரிந்து கொள்ள முடியும். அதான் லோகத்தில் சொல்லப்பட்டது. கிருஷ்ணா, நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே நான் உண்மை என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் இல்லையா? இதுதான் வழி. கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான வழி இதுதான். அதான் இதுல முதல்லயே ஆரம்பத்திலேயே சில பிரபுபாதர் எழுதியிருக்காங்க, பகவத்கீதையுடைய உள்நோக்கம் பகவத்கீதையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணரை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்?
இல்லையா? நிறைய பேர் வந்து போராடுவாங்க, கிருஷ்ணரை வந்து நான் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, கடவுளை வந்து புரிந்து கொள்ளணும், கடவுள் எப்படி ஆராய்ச்சி பண்ணி பண்ணி வந்து பாக்குறாங்க. கடைசியில பார்த்தோம்னா கடவுளே இல்ல, நான் தான் கடவுள், கடவுள் வந்து ஒரு மொழி. இன்னும் நம்ம பௌதிக கண்களுக்கு தெரியலைன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். ஆனா வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு உண்மையா அப்படின்னு கேட்டா இல்லை, இல்லையா? நமக்கு வந்து புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லும் போதும் அப்ப வந்து பகவான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, இல்லையா? ஓகே, இப்ப அதுதான். அப்ப வந்து அதான் மன அனுமானம் கூட மோசமான பாவம். இப்ப கிருஷ்ணரை அறியாதவன் பகவத்கீதைக்கு விளக்கம் அளிக்க முயலக்கூடாது, இல்லையா? நம்ம வந்து பார்த்தோம் முன்னாடியே, இல்லையா? கிருஷ்ணரே வந்து ஏத்துக்கல, பகவத்கீதை படிப்பதன் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதுதான். அப்ப வந்து கிருஷ்ணரையே ஏற்றுக்கொள்ளாதவது எப்படி வந்து அவங்களுக்கு வந்து பகவத்கீதைக்கு வந்து விளக்கம் அளிக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. அதை படிப்பவர்களுக்கும் எந்த பயனும் வந்து ஏற்படாது. இப்ப பகவத்கீதை கிருஷ்ணரால் உரைக்கப்பட்டதாகும். இது கிருஷ்ண விஞ்ஞானம் என்பதால் அர்ஜுனன் எவ்வாறு புரிந்து கொண்டானோ அவ்வாறே கிருஷ்ணரிடமிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அதான் வந்து சொல்லப்படுது. கிருஷ்ணா, நீங்க வந்து சொல்றது எல்லாமே உண்மை என முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த மனநிலையில் இருந்து படிக்கும் போது பகவத்கீதை புரிந்து கொள்ளலாம். இதனை நாத்திகர்களிடமிருந்து பெறுதல் கூடாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.2.11 கூறப்பட்டுள்ளபடி வதந்தி தத் தத்வவித தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்தியத்தை. பரம உண்மை 3 விதங்களில் உணரப்படுகின்றது. அருவ பிரம்மன், உள்ளிருக்கும் பரமாத்மா, இறுதியாக பரம புருஷ பகவான், இல்லையா? இப்ப பகவானை வந்து எப்படி உணரலாமோ 3 விதத்தை உணரலாம், இல்லையா? பகவான் வந்து வெறும் ஒளி வடிவம் தான் அப்படின்னு சொல்லி வந்து உணர்றாங்க. ஆனா அது ஒரு பிரம்ம ஜோதி தான், பகவான் வெறும் ஒளி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நாமளும் பகவானை உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்க இப்போ வந்து நமக்கு ஒரு பௌத்திக உருவம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நாமளும் பகவானோட இந்த உடல் அழிந்த பிறகு நாமளும் வந்து இந்த உடலை விட்ட பிறகு நாமளும் பகவானோட போய் கலந்துருவோம், ஒளியோட போய் நம்ம அந்த ஒளியாக வந்து கலந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து முழுமையான பக்குவ நிலை கிடையாது. பகவானுடைய பிரம்ம ஜோதி பகவானிடமிருந்து வருவதுதான். ஆனா இருந்தாலும் அது முழுமையான நிலை கிடையாது. இப்ப இன்னும் கொஞ்சம் முன்னேறி போய் என்ன பண்றாங்கன்னா சில பேர் எல்லாருடைய ஹிருதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து உணர்றாங்க. இப்ப அது கொஞ்சம் முன்னேறிய நிலை. ஆனா இந்த 2 நிலையும் பூரணத்துவமான நிலை வந்து கிடையாது. இப்ப இன்னும் முன்னேறி போய் வந்து என்னன்னா கிருஷ்ணருக்கு உருவம் இருக்கு, இப்ப பகவானுக்கும் வந்து உன்னத இருப்பிடம் வந்து இருக்கு, பகவானுக்கும் உன்னத குணங்கள் இருக்கு, பகவானோட நமக்கு ஒரு சம்பந்த ஞானம் இருக்கு, இல்லையா? பகவானோட நம்ம அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப இதை வந்து யாரு வந்து புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் வந்து உன்னத நிலையை அடைந்தவர்கள். அதான் எனவே பரம உண்மையை புரிந்து கொள்பவன் அதன் இறுதி நிலையில் பரம புருஷ பகவானிடம் வருகின்றான். சாதாரண மனிதன் மட்டுமல்ல, அருப பிரம்மனையோ உள்ளிருக்கும் பரமாத்மாவையோ உணர்ந்த முக்தி பெற்ற மனிதனும் கூட பகவானின் விக்தித்துவத்தை அவர் ஒரு நபர் என்பதை புரிந்து கொள்ள முடிவதில்லை, இல்லையா? உயர்ந்த நிலை வந்து பகவான் ஒரு நபர் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம், இல்லையா? ஆரம்பத்துல வந்து பகவான் ஒரு பிரம்ம ஜோதி தான், வெறும் ஒளி வடிவம் தான், எல்லாருடைய ஹிருதயத்திலும் பரமாத்மாவாக இருக்காங்க. இப்ப அவர்களாலையும் கிருஷ்ணனுடைய உருவத்தை, வியக்தித்துவம்னா உருவம், இப்ப பகவானுடைய உருவத்தை, பகவான் ஒரு நபர், நம்மள மாதிரிதான் ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அவங்களால புரிந்து கொள்ள முடியல, இல்லையா? இப்ப நம்ம வந்து பாக்குறோம் ஒரு நபர்னா எப்படி இருப்பாங்க, இல்லையா? நம்ம வந்து பாக்குறோம் பகவானிடம் இருக்கின்ற எல்லாமே வந்து ஒரு சிறு அம்சத்தில் நம்ம இருக்கிறோம், இல்லையா? நாம வந்து நபர்களிடமிருந்து மனிதர்களிடமிருந்து பார்க்கின்றதை வைத்து நம்ம பகவானை வந்து புரிந்து கொள்ளலாம், இல்லையா? ஏன்னா ஒரு உருவம் இல்லாத ஒரு இடமிருந்து உருவம் வந்து வராது, இல்லையா? இது ரொம்ப எளிமையானது. பகவானுக்கு வந்து உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வது, இல்லையா? உருவம் இல்லாத நபரிடம் இருந்து எப்படி வந்து ஒரு உருவம் வந்து வர முடியும்? கண்டிப்பாக இல்லை. அப்ப இதுல இருந்து தெரிந்து கொள்ள முடியுது பகவான் வந்து உருவம் இருக்கு. ஆனா உருவம் இல்லை அப்படின்னு சொல்வது என்னன்னா பகவானுக்கு பௌதீக ரூபம் இல்லை, நம்மள மாதிரி பௌதீக ரூபம் இல்லை. இது வந்து உபனிஷதத்தில், ஈஸ்வ உபனிஷதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா பகவான் வந்து நரம்பற்றவன், நம்மள மாதிரி வந்து கிடையாது. பகவானுடைய உடல் வந்து சச்சிதானந்த ரூபம். பகவான் வந்து எப்படின்னா மனதை விட வேகமாக செல்லக்கூடியவராமா. இப்ப வந்து அர்ஜுனன் வந்து இதுல வந்து நம்ம பார்த்தோம் 6வது அத்தியாயத்துல வந்து மனதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் அங்க சொல்லும் போதும் அர்ஜுனன் வந்து அங்க வந்து சொல்றாங்க, கிருஷ்ணா, நான் வந்து காற்றை கூட வந்து கட்டுப்படுத்திடுவேன், மனதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம் கிருஷ்ணா, அர்ஜுனனாலேயே முடியல, நம்மளால முடியுமா? அப்ப வந்து பகவான் சொல்றாங்க, நிச்சயமாக மனதை கட்டுப்படுத்துவது கடினம் தான், இல்லையா? ஏன்னா
காற்று பாருங்களேன் எவ்வளவு வேகமா போகும், எங்க வேணாலும் போகும். ஆனா வந்து மனம் பாருங்களேன், நம்ம வந்து ஒரு நீண்ட தூர பயணத்துக்கு போயிருக்கோம்னா அந்த இடத்தை வந்து நம்ம நினைத்த உடனே மனம் அங்க வந்து போயிடும். அவ்வளவு காற்றை விட வேகமாக பயணிக்கக்கூடியது மனம். ஆனா பகவான் வந்து எப்படின்னா அதை விட வேகமாக பயணிக்கக்கூடியவர். பகவான் நரம்பற்றவர் இல்லையா? நம்மள மாதிரி வந்து எப்படி சதை, தோல், ரத்தம் இந்த மாதிரி எல்லாம் பகவானுடைய ரூபம் வந்து கிடையாது. இல்ல அதை வந்து நம்மளால புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் பகவான். அதுதான். அப்ப வந்து இங்க வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சாதாரண நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர் மாதிரி இந்த பௌதிக உலகத்திற்கு வர்றதுனால நம்பிக்கையற்றவர்களும் நாஸ்திகர்களும் அசுரர்களும் என்ன பண்றாங்கன்னா நம்மள மாதிரிதான் இங்க வர்றாங்க, நம்மள மாதிரிதான் சாப்பிடுறாங்க, நம்மள மாதிரிதான் பேசுறாங்க, நம்மள மாதிரி தூங்குறாங்க, இவன் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப அதான் பகவான் வந்து பகவத்கீதையில அவர்களை கண்டிக்கிறார். அவஜானந்தி மாமூடா அப்படின்னு சொல்லி மூடர்கள் அப்படின்னே சொல்லிட்டாங்க பகவான் இல்லையா? ஏன்னா பகவானுடைய உன்னதத்தை பகவானே வெளிப்படுத்தும் போதுதான் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நாஸ்திகர்களிடமும் நம்பிக்கையற்றவர்களிடம் பகவான் தம்மை மறைத்துக் கொள்கிறார். பகவான் தம்மை வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா பகவான் பூரண சுதந்திரமானவர். இப்ப அவர்களை பகவானுக்கு உருவம் இருப்பதை என்ன செஞ்சாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பகவானுடைய காரணமற்ற கருணை இருந்தால் புரிந்து கொள்ள முடியும், அவ்வளவுதான். இப்ப அத்தகைய மனிதர்கள் கிருஷ்ணர் என்னும் நபரால் பேசப்பட்ட பகவத்கீதை ஸ்லோகங்களின் மூலம் பரம புருஷரை புரிந்து கொள்ள முயலலாம். பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணரே வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இதை வந்து படித்து புரிந்து கொள்ளும் போது அவங்களுக்கு புரிந்து கொள்ள முயலலாம். சில சமயங்களில் அறிவுவாதிகள் கிருஷ்ணரை ஒரு அதிகாரம் பொருந்திய நபராக அல்லது பகவானாக ஏற்கின்றனர். இருப்பினும் முக்தி பெற்ற நபர்களில் பலரும் கிருஷ்ணரை புருஷோத்தமராக உத்தம புருஷராக அறிய முடியாது. முக்தி பெற்ற நபர்கள் கூட வந்து புரிந்து கொள்ள முடியாது. எப்படி கிருஷ்ணருக்கு உருவம் இருக்கு, கிருஷ்ணர் தான் உன்னத ஆளுநர், உன்னத அனுபவிப்பாளர், உத்தம புருஷர் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியாது. பாருங்க எவ்வளவு கடினம். இப்ப வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியுதா அப்படின்னாக்கா சில பிரபுபாதருடைய கருணை தான் இல்லையா? இல்ல அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து முடியாது. ஏன்னா பிரபுபாதர் பாருங்க ஒவ்வொருத்துக்கும் வந்து எவ்வளவு விளக்க உரைகள், இவ்வளவு விளக்கம். அவங்களுடைய காரணமற்ற கருணை தான் வந்து புரிந்து கொள்ள முடியுது. அதுதான். அப்ப வந்து எனவே அர்ஜுனன் இங்கு அவரை புருஷோத்தமர் என்று அழைக்கிறான். மேலும் கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளிகளின் தந்தை என்பதை ஒருவன் அறியாமல் இருக்கலாம் என்பதற்காக அர்ஜுனன் அவரை பூத பாவன என்று அழைக்கிறான் இல்லையா? கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் இறைவன், அனைத்திற்கும் மூலம் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து புரியாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக அப்ப வந்து இங்க அந்த ஒரு வார்த்தையை வந்து இங்க ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க, பூத பாவன அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து கிருஷ்ணர் தான் எல்லா உயிர்வாளிகளுக்கும் தந்தை வந்து கிருஷ்ணர் தான் இல்லையா? பாட்டனார் இல்லையா? நம்மளுடைய எல்லாருக்கும் வந்து பாட்டனார் யாரு அப்படின்னாக்கா பிரம்மதேவர் இல்லையா? பிரம்மதேவர் வந்து பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து வருகிறார் இல்லையா? அப்ப வந்து கொள்ளு பாட்டனார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்லலாம் கிருஷ்ணரே இல்லையா? ஏன்னா வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா மனுதான் நம்முடைய தந்தை இல்லையா? மனுக்களில் இருந்து நாம வந்தவர்கள். அப்ப வந்து பிரம்மதேவர் மனுவை படைத்தார். அப்ப மனுக்களில் இருந்தா மனுதான் நம்ம மனுக்களிடமிருந்து நம்ம வந்து இங்கே வர்றோம் இல்லையா? மனிதகுல தந்தை மனு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப வந்து என்னன்னா அப்ப வந்து மனுவிடமிருந்து நம்ம வந்து வருகிறோம். இப்ப மனுவை படைத்தவர் பிரம்மதேவர் இல்லையா? பகவான் கிருஷ்ணனுடைய கர்ப்போதகசாய் விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து வருபவர் பிரம்மதேவர் இல்லையா? அப்போ 3 விஷ்ணுக்கள் வந்து இருக்காங்க. அப்ப எல்லா விஷ்ணுக்களுக்கும் ஆதார மூலம் வந்து யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இல்லையா? அப்ப இதுதான் நம்ம வந்து போய் வந்து நம்ம உள்ள மூலம் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ப வந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா? இப்ப வந்து நம்ம பார்க்கலாம், இப்ப நம்ம யாரிடமிருந்து வந்தோம் இல்லையா? நம்முடைய தாய் தந்தை மூலமாக. இப்ப அவங்களுக்கும் ஒரு தாய் தந்தை இருக்காங்க. இப்ப இப்படியே வந்து நம்ம மேல மேல வந்து போய் பார்க்கும்போது இப்ப நம்ம ஆரம்பத்தில் யாரிடமிருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் எல்லாத்துக்கும் மூலம் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி வந்து தெரிந்து கொள்ள முடியும். அதான் வந்து சதுஸ்லோகி பகவத்கீதா, சதுஸ்லோகி பாகவத்துல அதான் சொல்லப்படுது இல்லையா? முதல் ஸ்லோகம் என்ன? பகவத்கீதையில சதுஸ்லோகி முதல் ஸ்லோகம் அகம் சர்வசிய பிரபுவோ மொத்த ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பிரம்மதேவருக்கு வந்து அந்த சதுஸ்லோகியில முதல் ஸ்லோகத்தில் உபதேசம் செய்யும் போதும் இந்த படைப்பிற்கு முன் நான் இருந்தேன், அப்ப வந்து இந்த ஜட இயற்கையும் இருக்கவில்லை, இந்த பிரபஞ்சமும் இல்லை, அதுக்கப்புறம் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகும் நான் மட்டும்தான் இருக்கின்றேன் இல்லையா? நான் மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றேன், இது எல்லாமே அழிக்கப்படும்
எதுவுமே இல்லை. இப்ப பிரம்மதேவர் வந்து என்ன ஆகுறாங்கன்னா வந்து முதல் உயிர்வாளி அவனுடைய நாபி கமலத்திலிருந்து வந்த பிறகு அந்த தாமரையிலிருந்து பாக்குறாங்க. அவன் முதல் உயிர்வாளி, ஒரே ஒரு ஆத்மா மட்டும்தான் இருக்காங்க, ஒரே ஒரு ஜீவாத்மா, அவங்க மட்டும்தான், பிரம்மதேவர் மட்டும்தான் இருக்காங்க. சுத்தியிலையும் பாக்குறாங்க, இருட்டா இருக்கு. எப்படி இருக்கும் பாருங்களேன். நாமளே வந்து ஒரு இடத்துக்கு போறோம், சுத்தியில எல்லாமே இருட்டு, யாருமே பார்க்கலன்னு நமக்கு எவ்வளவு பயமா இருக்கும். இப்போ பிரம்மதேவர் யாருமே இல்ல, எங்கேயுமே எதுவுமே பார்க்க முடியல, சுத்தியில பார்த்தோம்னா இருள் மட்டும்தான் சூழ்ந்து இருக்கு. இப்ப இந்த பௌதிக உலகம் வந்து அறியாமையால் நிறைந்தது, இருள் சூழ்ந்தது. அதனாலதான் இதுக்கு சூரியன் சந்திரன் தேவைப்படுது. ஆனா ஆன்மீக உலகம் அப்படி கிடையாது. பகவான் வந்து சொல்றாங்களே பகவத்கீதையில், என்னுடைய உலகம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி. அப்ப என்றுமே பகவானுடைய தேஜஸில் இருந்து வருகின்ற அந்த பிரம்ம ஜோதியே வந்து அந்த உலகமே வந்து ஒளியூட்டப்படுது. இப்ப அங்கே அந்த பிரம்ம ஜோதியில இருந்த கடன் வாங்கிதான் சூரியனே வந்து நமக்கு வந்து இங்க வெளிச்சம் கொடுக்கறாங்க. அதுதான் அப்ப வந்து பகவான் இதுல வந்து இதை பற்றி வந்து சனாதன கோஸ்வாமிக்கு வந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபு வந்து விரிவாக வந்து விளக்குறாங்க. பெரிய விளக்கம் அதுல வரும், 4-5 அத்தியாயம் வரைக்கும் அதுல வந்து சொல்றாங்க. அப்ப பகவான் வந்து எல்லா உயிர்வாழ்க்கையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு இடம் வேணும் இல்லையா? அப்ப அதனால வந்து பகவான் வந்து பாக்குறாங்க, இதை வந்து படைக்கிறாங்க. இந்த பிரபஞ்ச உலகத்தை படைத்த பிறகு பகவான் வந்து பாக்குறாங்க எல்லா இடமும் வெற்றிடமா இருக்கு. அப்ப வந்து பகவான் என்ன பண்றாங்கன்னா தம்முடைய வேர்வை துளியின் மூலமாக இது எல்லாவற்றையும் நிரப்புகிறார் இல்லையா? நம்ம வந்து தெரியும், வேர்வை தண்ணி வந்து கண்டிப்பா உப்பு கரிக்கும், அதனாலதான் கடல் நீர் உப்பு கரிக்குது இல்லையா? அப்ப அதுதான் 3 பகுதி கடல், 1 பகுதி நிலம். இது வந்து இது நம்ம திரும்ப வந்து போன வகுப்புலயும் வந்து பார்த்தோம், 3 பாத் விபூதி ஏகபாத் விபூதி அப்படின்னு சொல்லி. 3 பகுதி வந்து 75% ஆன்மீக உலகம், வெறும் 25% இந்த பௌதிக உலகம். இப்படிதான் வந்து இருக்கு. இப்ப இதை வந்து எப்படி பகவான் படைத்தார் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து நல்ல டீட்டெயிலா வந்து சைத்தன்ய சரிதத்துல வந்து விளக்கப்பட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபுவே வந்து சொல்றாங்க எப்படி வந்து இது எல்லாமே வந்து படைக்கப்பட்டது. ஆனா இருந்தாலும் இது எல்லாமே வந்து எப்படின்னா தற்காலிகமானது. எதுவோ சொல்ல வந்தோம், நம்ம டாபிக் எங்கேயே போயிட்டோம். அதான் பகவான் வந்து இங்க உன்னத ஆளுநர் அப்படின்னு வந்து இங்க சொல்ற, எல்லாருக்கும் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தோம், நம்ம டாபிக் அங்க போயிட்டோம். அப்ப வந்து அவரே பரம ஆளுநர் என்பதை அறியாமல் இருக்கலாம், எனவே அவர் பூதேஷு எல்லோரையும் கட்டுப்படுத்தும் பரம ஆளுநர் என்று அழைக்கப்படுகிறார். இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது பெரிய டாபிக், நம்ம வந்து ரொம்ப பெருசா ரொம்ப நேரம் வந்து நமக்கு எடுக்கும் இதை வந்து சொல்றதுக்கு. ஏன்னா வந்து கிருஷ்ணர் தான் மூல முதற்கடவுள். அப்ப வந்து அவங்க என்னன்னா அவங்க எந்த வேலையும் செய்யறதில்லை. அவங்க வந்து பகவான் வந்து ரச வல்லுனர், ரசத்தை மட்டுமே அனுபவிப்பார். இப்ப வந்து இதுக்கு உதாரணம் நம்ம வந்து புரியறதுக்கு எளிமையா அப்படி சொல்லலாம்னா, இப்ப வந்து வீட்டுல வந்து அப்பா இருக்காங்க அப்படின்னாக்க வீட்டுல வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க இல்லையா? அப்ப அவங்க உறவுகளோட, நண்பர்களோட, குழந்தையோட, மனைவியோட, அப்ப அவங்க அந்த உறவில் வந்து அவங்க ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கிறார். ஆனா இங்க இருந்து வீட்டுல இருந்து வெளியே போகும்போது என்ன ஆகும், அவங்க வந்து வேலை செய்யறாங்க இல்லையா? ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பதவியில வந்து இருக்காங்க. அப்ப அதே மாதிரிதான் இப்ப பகவானுடைய பக்தர்களோட பகவான் வந்து இந்த 5 உறவுகளில் வந்து பகவான் வந்து ஆன்மீக உலகத்தில் மிக உயர்ந்த கிரகமாகிய கோலோக பிருந்தாவனத்தில் தம்முடைய உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். இப்ப பகவான் இங்கே பௌதிக உலகத்திற்கு வரும்போதும் நிர்வாகத்தை வந்து பௌதிக உலகத்திற்கு வந்து பிரபஞ்ச படைப்பை வந்து எல்லாமே வந்து அவங்க நிர்வகிக்கும் போது என்ன ஆகுதுன்னா விஷ்ணு ரூபமாக வருகிறார். 3 விஷ்ணுக்களின் மூலமாக செய்கிறார். இப்ப பகவானிடமிருந்து முதல் விரிவங்கம் பலராமர் இல்லையா? பலராமர் வந்து பகவானிடமிருந்து முதல் விரிவங்கம், கலர் மட்டும்தான் வேறுபடுது. பகவான் வந்து கார்மேக வண்ணம், பலராமர் வெள்ளை, இது மட்டும்தான் வந்து வேறுபாடு. இப்ப அதுக்கப்புறம் பலராமருக்கு 4 சதுர்வீகம் வந்து வர்றாங்க. இப்ப 4 சதுர்வீகத்திலிருந்து திரும்ப இன்னொரு சதுர்வீகம் வந்து வருவாங்க. அப்ப அந்த சங்கர்ஷணத்திலிருந்து இதுல 3 விஷ்ணுக்கள் வந்து வர்றாங்க. இப்ப அந்த 3 விஷ்ணுக்கள் வந்து நீங்க பகவத்கீதையில வந்து பார்த்திருப்பீங்க, அது வந்து போட்டிருக்கோம். ஒரு மகாவிஷ்ணு வந்து காரணோதகசாய் விஷ்ணு, காரண கடலில் வந்து படுத்திருப்பாங்க. அவங்களுடைய நாபி கமலச்சாரி, அவங்களுடைய மயிர்வாரத்தின் வழியாக ஒவ்வொரு பிரபஞ்சமும் வந்து வெளிவரும். அதுக்கப்புறம் வந்து அவங்களிடமிருந்து கர்ப்போதகசாய் விஷ்ணு வர்றாங்க, அவங்களுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவர் வருகிறார். அதுக்கப்புறம் வந்து சீரோதகசாய் விஷ்ணு வந்து வர்றாங்க. அப்ப எல்லாருடைய இருதயத்திலும் பரமாத்மாவாக வந்து இருக்கின்றார். அப்ப வந்து இதுல பார்க்கும்போது என்னன்னா பகவான் தான் எல்லாமே பராமரிக்கிறார். ஆனா பகவானையுடைய வந்து நமக்கு தெரியல. பகவான் வந்து இங்க சொல்றாங்க இல்லையா, பகவானே தம்மை வெளிப்படுத்தும் போது பக்தனாக மாறி பகவானிடம் வந்து நம்ம வந்து பகவானே வெளிப்படுத்தும் போதுதான் இந்த உண்மைகள் எல்லாமே, பகவானை பற்றிய ரகசியங்கள் வந்து நாம புரிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த மாதிரி பகவான் வந்து
படைக்கிறார், இந்த பிரபஞ்சத்தை எப்படி பராமரிக்கிறார் பார்த்தோம். போன வாரமும் வந்து நம்ம இதை வந்து பார்த்தோம். பரமாத்மா வந்து உபதிருஷ்டா அனுமந்தா, நம்ம செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் சாட்சியாகவும் இருக்கின்றார், அனுமதியும் கொடுக்கின்றார். இப்ப வந்து பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவத்திலே இந்த விளக்கமா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய ஒவ்வொரு புலன்களுக்கும் வந்து என்னன்னா ஒவ்வொரு அதிபதி வந்து இருக்காங்க. ஏதோ ஒரு புலன் வந்து நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தினா அந்த அந்த அதிபதி வந்து அந்த புலன்களுக்கு வந்து நமக்கு அனுமதி கொடுக்கல செயல்படுறதுக்கு. இதுதான் உண்மை. ஆமா, நாம என்ன நினைக்கிறோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை சரி பண்றதுக்காக டாக்டர் எல்லாம் வந்து போறோம் சிகிச்சைக்காக. ஆனா வந்து இது என்ன ஆகும், எவ்வளவு நாள் சிகிச்சை எடுப்பாங்க இல்லையா? சில பேர் வந்து சொல்லுவாங்க இத்தனையோ வருஷம் மருந்து சாப்பிடுறேன், அது அப்படியே இருக்கு இல்லையா? அப்ப அதுதான் இப்ப வந்து என்னன்னா நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த அதிபதி வந்து நமக்கு அந்த துன்பத்தை வந்து கொடுக்கின்றார். இது நம்ம செய்த பாவங்களுக்காகத்தான் அது வந்து கொடுக்கப்படுது. அது வந்து வேற அவங்களையும் வந்து நம்ம குற்றம் சொல்வது இல்லை. இது இப்போ அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து என்னன்னா பகவான் ஒவ்வொருத்தர் மூலமாக வந்து பண்றாரு. ஏன்னா பலராமரிடம் இருந்துதான் எல்லா சதுர்வீகம் வந்து வர்றாங்க. அப்ப வந்து பலராமர் தான் நித்யானந்த பிரபுவாக வருகிறார். இது எல்லாமே வந்து ஒரு பெரிய டாபிக்காக வந்து வரும். ஃபர்ஸ்ட்ல அத்வைத ஆச்சாரியார் இல்லையா, நம்ம வந்து பார்த்தோம் போன வாரம் வந்து முடிந்தது. அத்வைத ஆச்சாரியருடைய தோன்றிய நாள். இப்ப வந்து அவங்க யாருன்னா மகாவிஷ்ணுவுடைய அவதாரம். மகாவிஷ்ணுவும் சதாசிவனும் சேர்ந்த ஹம்சம் அத்வைத ஆச்சாரியார். இப்ப நாம வந்து ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போதும் இப்ப அந்த செயலுக்கான அந்த ஒரு சூழ்நிலை அது எல்லாமே வந்து அத்வைத ஆச்சாரியர் தான் செய்யறாங்களாம். அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து பக்தர்களுக்கு எல்லாருக்குமே அவங்கதான் வந்து செய்யறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். இந்த மாதிரி வந்து அவங்க செய்யறாங்க. இதெல்லாமே சைத்தன்ய சரிதாமிரத்துல கிருஷ்ணதாஸ் தேவராஜ கோஸ்வாமி வந்து விரிவாக வந்து எழுதியிருக்கிறார். இது வந்து நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த மாதிரி வந்து அவங்க செய்யறாங்க. ஏன்னா பகவானுடைய ஒரு அம்சம் இல்லையா, பகவானுடைய பூரண அம்சம். ஏன்னா அவங்களும் அந்தரங்க சக்தியின் மூலமாக தான் எல்லா செயல்களும் வந்து செய்யறனால நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இப்ப இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்னன்னா, நித்யானந்த திரியதேசி அப்ப சொன்னாங்க. இப்ப வந்து வர்ற சனிக்கிழமை வந்து வருது நித்யானந்த திரியதேசி. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அப்ப அவங்களை பற்றி வந்து சொல்லும் போதும் பக்தி வினோத சுவாமி மகாராஜ் வந்து சொன்னாங்க. வந்து அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, இந்த ஒரு பக்தர் வந்து ஒரு பக்தி வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க, ரொம்ப வருத்தமா இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா அப்ப வந்து நித்யானந்த பிரபு வந்து கேக்குறாங்க, எதுக்கு வந்து நீ வருத்தமா இருக்க அப்படின்னு சொல்லும் போதும், இல்ல என்னுடைய அந்த நெய் அந்த ஒரு குடுவை வந்து இந்த காக்கா வந்து கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தமா இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப நித்யானந்த பிரபு சொல்றாங்க, இது எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீ வந்து ஏன் வருத்தப்படுற, நான் வந்து இங்க கொண்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த காக்காவை பார்த்து இது நீங்க கொண்டு வந்து இங்க இவங்க கிட்ட குடு அப்படின்னு சொன்ன உடனே அது காக்கா என்ன பண்ணுறோம், உடனே கொண்டு வந்து கொடுக்குது. இது எல்லாமே உண்மையானா கண்டிப்பா உண்மை. ஏன்னா வந்து அனந்த சேஷன் பலராமர் வந்து பலவிதமான ரூபத்தை வந்து சேஷராக ஏற்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் வந்து இருக்கு. இப்ப அவங்களுடைய தலையில வந்து ஒரு கடுகு மாதிரி தான் ஒவ்வொரு பிரபஞ்சமும் இருக்காங்க. பல பிரபஞ்சங்கள் இருக்கு, எத்தனை பிரபஞ்சங்கள் தெரியாது. பகவானுடைய ஒவ்வொரு மயிர்வாரத்தினாலேயும் ஒவ்வொரு பிரபஞ்சம் வருது. அந்த ஒரு பிரபஞ்சத்துல ஒரு சின்ன கடுகு மாதிரி ஒரு பிரபஞ்சம் இருக்காமா, நமக்கு பெருசா தெரியுது. அந்த ஒரு பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். அப்போ ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மதேவர் வந்து இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி வந்து பிரம்மாண்டமான நிலையிலிருந்து பார்க்கும்போது நாம வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான் ஒரு அம்சம். ஆனா பக்தர்கள் வந்து பகவானுடைய இந்த மாதிரி வந்து உயர்ந்த நிலையை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப வந்து முழுமையாக பக்தர்கள் ஏற்றுக்கொள்ளும் போதும் இப்ப பகவானை வந்து முழுமையாக சார்ந்து இருக்கும் போது பகவானை முழுமையாக பகவான் தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்ப மேலும் கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளிகளின் பரம ஆளுநர் என்பதை அறிந்து இருந்தாலும் அவரே எல்லா தேவர்களுக்கும் மூலம் என்பதை அறியாமல் இருக்கலாம் இருக்கலாம். எனவே அவர் தேவதேவ எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுபவர் என்று அழைக்கப்படுகிறார். இல்லையா, நம்ம வந்து நம்ம பார்த்திருக்கோம் நிறைய தடவையும் இது இல்லையா. இது ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒவ்வொரு பிரம்ம தேவர் வந்து இருக்காங்க. இப்ப எல்லாத்துக்கும் உன்னத ஆளுநர் பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதே வந்து பாக்குறோம். இப்ப எல்லா தேவர்களுக்கும் வந்து பகவான் தான் ஆளுநர் அப்படின்னு சொல்லி இப்ப இது வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து இங்க அர்ஜுனன் வந்து இந்த விளக்கம் வந்து சொல்றாங்க. இப்ப எல்லா தேவர்களாலும் வழிபடப்படும் கடவுள் அவரே என்பதை ஒருவன் அறிந்திருந்தாலும் அவரே எல்லாவற்றின் பரம உரிமையாளர் என்பதை அவன் அறியாமல் இருக்கலாம் இல்லையா. அப்ப தேவர்களுடைய மூலம் எல்லா தேவர்களுக்கும் மூலம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் வந்து
எல்லா தேவர்களாலும் வழிபடும் கடவுள் அப்படின்னு சொல்லி அறிந்திருந்தாலும் எல்லாவற்றிற்கும் பரம உரிமையாளர் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் அதையும் வந்து அறியாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக, அதையும் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஜெகத்பதி அப்படின்னு சொல்லி வந்து இங்க அர்ஜுனன் வந்து பகவானை அழைக்கிறார். இப்ப இவ்வாறாக கிருஷ்ணரை பற்றி உண்மை அதனை உணர்ந்த அர்ஜுனனின் மூலம் இந்த ஸ்லோகத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது இல்லையாப்பா. அதான் இப்ப பகவானை பற்றி வந்து பகவானிடமிருந்து நேரடியாக கேட்க வேண்டும். இல்லைன்னா இங்க சொல்லியிருக்கிற மாதிரி பாருங்க, அர்ஜுனனின் மூலம் இந்த உண்மையை அறிய வேண்டும். ஏன்னா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை உணர்ந்து இருக்கிறார். கிருஷ்ணரை வந்து யார் வந்து உணர்ந்தாங்களோ அவர்களிடமிருந்து நாம் வந்து கிருஷ்ணரை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்த அர்ஜுனன் மூலம் இந்த ஸ்லோகத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது. கிருஷ்ணரை உள்ளபடி புரிந்து கொள்ள நாம் அர்ஜுனனின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும் இல்லையா. அப்ப இதுதான் வந்து வழி இல்லையா. வந்து நேரடியாக பகவானிடமிருந்து கேட்க வேண்டும். இல்லைன்னா பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்டவர்களிடமிருந்து கேட்க வேண்டும். இல்லைன்னா பகவானிடமிருந்து சீட பரம்பரையின் மூலமாக தொடங்கி வரும் அந்த சீட பரம்பரையின் மூலமாக பகவானை புரிந்து கொள்ள முயல வேண்டும். இதுதான் வந்து வழி இல்லையா. யார் வந்து கிருஷ்ணரை வந்து உணர்ந்து இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து நாம் கேட்கும் போது மட்டும்தான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பகவானுடைய செயல்கள் எல்லாமே வந்து அந்தரங்க சக்தியின் மூலமாக செய்யப்படுது. முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட செயல். நாம வந்து இருப்பது முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தின் மூலமாக நம்ம வந்து செயல்படுவதால் பகவானுடைய உன்னத நிலையை வந்து நாம் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. ஒவ்வொரு இடத்துலயும் பிரபுபாதர் வந்து எழுதியிருப்பாங்க பகவானுடைய உன்னத நிலை, உத்தம புருஷர் அப்படின்னு சொல்லிட்டு உன்னத நிலையை அடைந்தவர். இந்த மாதிரி எல்லாம் வந்து உன்னத அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நிறைய இடத்துல பிரபுபாதர் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னாக்கா, மூத்த பக்தர் வந்து சொல்றாங்க முக்குணங்களை தாண்டியவர் இல்லையா. பகவானுடைய செயல்கள் உன்னத செயல்கள், உன்னதமானது, உன்னத லீலை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரியும். ஸ்ரீமத் பாகவதத்திலையும் வந்து சொல்லப்படும். இதுலயே வந்து பாருங்க அடுத்த ஸ்லோகத்திலையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகம் 17 ஸ்லோகத்திலையும் பகவான் பிரபுபாதர் வந்து இங்க எழுதும் போது அந்த ஸ்லோகம் மொழிபெயர்ப்பிலும் வந்து உன்னத யோகியாகிய கிருஷ்ணரே இல்லையா. இப்ப அதுலயும் வந்து அந்த வார்த்தை வந்து வருது. இப்ப அதான் வந்து இங்க சொல்லப்படுது. அப்போ உன்னதமானவர் பகவான் எப்படின்னா உன்னதமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஒரு வார்த்தை. அது வக்தும் அர்ஹஸ்ய சேஷேன திவ்யாக்யாத்ம விபூதய யாபிர் விபூதிபிர் லோகான் இமாம் ஸ்வம் வியாபிய திஷ்டதி. என எந்த வைபவங்களால் இந்த உலகம் முழுவதும் தாங்கள் வியாபித்து இருக்கிறீர்களோ தங்களுடைய அந்த திவ்யமான வைபவங்களை தயவு செய்து எனக்கு விவரமாக கூறுங்கள் இல்லையா. விஸ்வரூபத்தை பற்றி வந்து கேக்குறாங்க இல்லையா. அடுத்து வரும் அடுத்த அத்தியாயத்துல வந்து விஸ்வரூபம் பூரணத்தின் வைபவம். அதுக்கு அடுத்தது சரி இது பூரணத்த வைபவம் தான் பாக்குறோம். அடுத்தது வந்து விஸ்வரூபம் வந்து பகவான் வந்து தம்மை வெளிப்படுத்துவார். அப்ப வந்து பொருளுரையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்தில் இருந்து பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் அர்ஜுனன் ஏற்கனவே திருப்தி அடைந்துள்ளான் என்பது தெரிகிறது. சுய அனுபவம், புத்தி, ஞானம் மற்றும் ஒரு மனிதனுக்கு தேவையானவை அனைத்தையும் கிருஷ்ணரின் கருணையால் அர்ஜுனன் பெற்றிருந்தான். பாருங்க திரும்ப வந்து சொல்லப்படுது எப்படி வந்து பகவானை வந்து புரிந்து கொள்வதில் அர்ஜுனனுக்கு திருப்தி இருக்கு. அது எல்லாமே எப்படி வந்து அர்ஜுனனுக்கு கிடைத்தது? சுய அனுபவம், அதுக்கப்புறம் புத்தி, ஞானம் மற்றும் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தும் எல்லாமே எப்படி கிடைத்தது? கிருஷ்ணரின் கருணையால் அர்ஜுனன் பெற்றிருந்தான் இல்லையா. திரும்ப அதேதான் கிருஷ்ணனுடைய கருணையால் தான் இது எல்லாமே அர்ஜுனனுக்கு வந்து புரிந்து கொள்ள முடிந்தது. பகவானை பற்றிய சுய அனுபவம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும்னா கிருஷ்ணனுடைய கருணையால் தான் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. பகவத்கீதையிலே வந்து அந்த சதுஸ்லோகியில வந்து 3வது ஸ்லோகத்தில் வந்து பகவான் சொல்றாங்க தன்னிடம் வந்தடைவதற்கான அறிவை நானே வழங்குகிறேன், ததாமி புத்தியோகம் தான். இப்ப அந்த புத்தியும் பகவான் உள்ளிருந்து கொடுக்கின்றார். ஞானம் கூட வந்து பகவானே வந்து கொடுக்கின்றார் இல்லையா. 4வது ஸ்லோகத்திலேயும் வந்து சொல்லப்படுது இல்லையா. அறியாமையின் எல்லாருடைய இருதயத்திலும் வீற்றிருக்கும் நான் அறியாமையால் பிறந்த இருளை ஞானம் என்னும் சுடர்விடும் தீபத்தால் நான் அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி. அப்ப பகவானுடைய கருணையால் தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும், பகவானுடைய அனுபவத்தை நாம் பெற முடியும். இப்ப அவ்வெல்லா திறன்களையும் கொண்டு கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக அவன் புரிந்து கொண்டான். அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாமே கேட்ட பிறகு கிருஷ்ணரிடமிருந்து கேட்ட பிறகு கிருஷ்ணரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார். இருப்பினும் அவரது எங்கும் வியாபித்து இருக்கும் தன்மையை விளக்குமாறு அவன் கிருஷ்ணரிடம் வேண்டுகிறான்.
இல்லையா? கிருஷ்ணர் தான் நீங்க தான் எல்லாமே, எல்லாத்துக்கும் மூலம் நீங்க தான், எல்லா இடத்துலயும் நீங்க இருக்கீங்க, எல்லாத்துக்கும் உன்னத ஆளுநர், உன்னத அனுபவிப்பாளர் நீங்க தான், எல்லாருக்கும் பரம தந்தை, ஜெகத்பதி, தேவதேவா, பூதேஷு அப்படின்னு சொல்லி, பூதபாவனை அப்படின்னு சொல்லி எல்லாமே அர்ஜுனன் கிருஷ்ணரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்தார். ஆனா இருந்தாலும் நீங்க எப்படி எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கீங்க, அதை நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் எனக்கு சொல்லுங்க. ஏன்னா ஒரு தூய பக்தர்கள் பொறுத்தவரையில என்னன்னா, கிருஷ்ணரை ஏன்னா பௌதீகத்துல நம்ம திருப்தியை நமக்கு ஏற்படணும். ஆனா ஆன்மீகத்தை பொறுத்தவரை இன்னும் கிருஷ்ணரை நாம் தெரிந்து கொள்ளணும். ஒரு தூய பக்தருடைய நிலை அந்த மாதிரி. இதே பரிசுத்த மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இந்த மாதிரிதான் கேள்வி கேட்கிறாங்க. இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணரை பற்றி, எனக்கு இன்னுமே சொல்லுங்க. இதே சூத்த கோஸ்வாமி கிட்டே நைமிஷாரண்ய முனிவத்தில் நைமிஷாரண்ய வனத்திற்கு கூட முனிவர்கள் கூட திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, கிருஷ்ணரை பற்றி எங்களுக்கு இன்னும் விளக்கம் கொடுங்க, நாங்க கேட்க ஆவலாக இருக்கின்றோம். இதுதான் இந்த நிலை, இந்த மனநிலை தான் கிருஷ்ணரை நான் புரிந்து கொள்வதற்கான வழிமுறை. கிருஷ்ணரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் தெரிந்தது எனக்கு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இருந்தாலும் இன்னும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணர் எந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரிதான் அர்ஜுனன் இங்க சொல்றாங்க, நீங்க எப்படி வியாபிச்சிருக்கீங்க, உங்களுடைய வைபவம் சொன்னீங்க இல்லையா, உங்களை பற்றி முழுமையாக எடுத்து சொன்னீங்க, எல்லாத்துக்கும் மூலம் நீங்க தான் உன்னத அனுபவிப்பாளர், உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் இன்னும் உங்களுடைய வைபவங்கள் நீங்க எல்லா இடத்துல எப்படி இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இங்க கேட்கிறாரு. இப்ப சாதாரண மக்கள், குறிப்பாக அருவவாதிகள் இறைவனின் எங்கும் வியாபித்து இருக்கும் தன்மையை அறிவதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். எனவே கிருஷ்ணர் எவ்வாறு பல்வேறு சக்திகளின் மூலம் எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ளார் என்று அர்ஜுனன் வினவுகிறான். இல்லையா, நீங்க சக்திகளின் மூலமாக இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கீங்க, சொல்லுங்க. அப்ப இந்த வினா சாதாரண மக்களின் சார்பாக அர்ஜுனனால் வினவப்பட்டது என்பதை அறிதல் அவசியம். இல்லையா, ஏன்னா அருவவாதிகள் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அருவவாதிகளால தூய பக்தி நிலையை அடையாதவர்கள், அவங்களுக்கு இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும்போது நேரடியாக பகவானை அணுக முடியாது. பார்த்தோம் முதலே அர்ஜுனன் இங்க சொன்னது எப்படின்னா, பகவான் பவித்திரமானவர், களங்கமற்றவர், தூய்மையிலும் தூய்மையானவர் பகவான். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு களங்கமான நிலையில் இருப்பதன் மூலமாக கலப்படமான அந்த பக்தி செய்யும் போது அவங்க பகவானை நேரடியாக அணுக முடியாது. அதனால என்ன அருவவாதிகள் பகவானுடைய அந்த ஒரு வியாபித்திருக்கும் தன்மையை அறிய ஆவலாக இருக்காங்க. அதனால அவங்களுடைய சார்பாக இருந்து பகவான் அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்கிறார். ஏன்னா நம்ம நேரடியாக பகவானை அணுக முடியாத போது பகவானுடைய வைபத்தின் மூலமா அடியலாம், சக்திகளின் மூலமாக. இப்ப இதையும் சுகதேவ கோஸ்வாமி கூட பரிசுத்த மகாராஜுக்கு விளக்குறாங்க. என்னன்னா இப்ப எப்படின்னா விஸ்வரூபத்தின் மூலமாக அவங்களை வழிபடலாம். ஏன்னா அது ஒரு பௌதீகமான ரூபம், கற்பனை தோற்றம் தான். ஆனா இருந்தாலும் அதன் மூலமா அவங்க தூய்மை அடைந்த பிறகு பகவானை அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிருஷ்ணரை நீக்க முடியும். ஏன்னா மரங்கள் எல்லாமே பகவானுடைய ரோமங்கள், அதான் வளருது. அதுக்கப்புறம் மலைகள் எல்லாமே பகவானுடைய எலும்புகள். இப்ப பகவானுடைய ரத்தம் தான் இது நதியாக போகுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் இங்க இருக்கின்ற பௌதிக ஒவ்வொரு தோற்றத்திற்கும் பகவானுடைய அங்கத்தை சொல்லப்படுது இல்லையா. அதான் பகவானுடைய நிறம் தான் இந்த கார்மேக வண்ணம், அதுதான் மேகம் இந்த நீல கலராக இருக்கு, இது நீல வண்ணமாக இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் விளக்கம் விரிவாக ஸ்ரீமத் பாகவதத்துல 2வது காண்டத்துல சுகதேவ கோஸ்வாமி விளக்குறாங்க. ஏன்னா தூய்மை அடையாத நிலையில் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. பகவத்கீதையிலே இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமா சொல்லப்படுது. ஏன்னா பகவானுடைய வைபவங்கள் எல்லையற்றவை. அர்ஜுனன் கிட்ட இதெல்லாம் இது நான் அது நான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அசுரர்கள் நான் பிரகலாதன் இல்லையா, நீரின் சுவையாக நான் இருக்கிறேன், இந்த ஆதித்யர்களில் இந்த மாதிரி நானு இல்லையா, வசுக்களில் நான் இந்த மாதிரி நிறைய பகவான் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஆனா கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு வைபவங்கள் எதுக்கு அர்ஜுனா, இவ்வளவு விளக்கங்கள், ஏன்னா எல்லையற்றவை, முழுமையாக விவரிக்க முடியாது, ஒரு சுருக்கம் தான் கொடுக்க முடியும். ஆனா என்ன ஆகுதுன்னா, என்னுடைய ஒரு சிறு அம்சம் மட்டுமே போதும், அந்த சிறு அம்சம் தான் இது பௌதிகத்தை எல்லாமே பராமரிக்கிறது. பாருங்களேன், அப்ப பாருங்க, ஒரு சிறு அம்சம் தான் இது எல்லாமே செய்யுதுன்னா, நம்மளுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இந்த பௌதிக உலகம், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா, இந்த 7-14 உலகம் எவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சத்தையே முழுமையாக நம்மளால சுற்றி பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது இது ரொம்ப பகவானை பொறுத்தவரை ஒரு எப்படி அனந்த சேஷன் மேல எப்படி இருக்கும், ஒரு சின்ன கடுகு மாதிரி இருக்காமா, தலைமையில எங்க இருக்குன்னு கூட தெரியாதாமா. அந்த மாதிரி அனந்த சேஷன் தாங்குறாங்க. அந்த மாதிரி பற்பல பிரபஞ்சங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதுக்குள்ள ஒரு இடத்துல இருக்கோம்.
இல்லையா? அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு நிலை வந்து நமக்கு. அப்ப வந்து ஒரு சிறு அம்சமே போதும். ஏன்னா பகவானுடைய சக்திகள் பராசி சக்தி விவிதைவ சூரியத்தை. பகவானுக்கு பலவிதமான சக்திகள் வந்து இருக்கு. பகவானுடைய ஒரு சிறு அம்சம் தான் இது எல்லாமே. இந்த பிரபஞ்ச இயக்கம் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப வந்து என்னன்னா பகவான் வந்து இங்க வந்து எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஜட இயற்கை மாயா சக்தி தான் வந்து எல்லாமே வந்து செய்யுது. அப்ப அந்த மாயா சக்தியை கூட வந்து பகவான் வந்து நம்முடைய பார்வையின் செலுத்துவதன் மூலமாக ஜட இயற்கைக்கு வந்து சக்தி அளிக்கிறார், குடிக்கிறார். அப்ப வந்து பார்க்கும்போதும் அப்ப வந்து எப்படிப்பட்டது பகவான் வந்து எவ்வளவு உயர்ந்தவர். அந்த உயர்ந்த ஆளுமையை, பகவானுடைய உயர்ந்த நிலையை வந்து பக்தர்கள் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப அதனால வந்து பகவானிடம் வந்து பக்தருக்கு வந்து பூரணமாக அவர்களால் சரணடைய முடியுது. நாமளும் பகவானுடைய நடுத்தர சக்தியாக இருக்கோம். ஒரு சிறு அம்சம், சிறு பொறி இல்லையா? நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நிறைய தடவை இந்த விளக்கம் வந்து பார்த்திருக்கோம். அந்த கடலுக்கும் அந்த கடல் நீரோட ஒரு துளி நீர் இல்லையா, தன்மையில் ஒண்ணுதான், ஆனா அளவில் வந்து வேறுபாடு இல்லையா? பகவான் வந்து விபு, நாம வந்து அணு. அந்த அளவுக்கு வித்தியாசம் வந்து இருக்கு. ஆனா நாமளும் ஆன்மீகமயமானவர்கள், நாமளும் ஜீவாத்மா. ஆனா நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்கே நமக்கு வந்து தனியாக இங்க உடல் எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப நம்ம அனுபவிக்கணும்னு அப்படின்னு சொல்ல, ஏன்னா பகவானுக்கு வந்து நம்ம மேல ரொம்ப பிரியம். ஏன்னா ஜீவாத்மா, ஏன்னா இப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு சிறு குழந்தை அது என்ன பண்ணோம்னா, எனக்கு வந்து ஒரு பொருள் தெரியும், ஒரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு வந்து அது குழந்தைக்கு வந்து அந்த சரியான ஒரு நிலை இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா இருந்தாலும் என்ன பண்ணோம்னா, அம்மா அப்பா சொல்லுவாங்க, நம்ம வந்து கேட்கவே மாட்டோம், பிடிவாதம் வந்து பிடிப்போம், நான் எனக்கு போகணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்லையா? அப்ப அந்த ஒரு மனநிலை வந்து சரி, திரும்ப திரும்ப வந்து அடம் பிடிக்கிறனால நீ வந்து போய் கஷ்டப்பட்ட பிறகுதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அடம் பிடிக்கிறனால நம்ம விட்டுருவோம். இப்ப அதே மாதிரிதான் பகவானிடமிருந்து பிரிந்து வந்து நம்ம ஜீவாத்மாவாகிய நாம் வந்து அனுபவிக்க முடியாது, ஆனந்தமாக இருக்க முடியாது கிருஷ்ணரை பிரிந்து வந்து அப்படின்னு சொல்லி பகவானுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் நாம வந்து விரும்பிட்டோம். அதுக்காக நம்முடைய விருப்பத்திற்காக இந்த பிரபஞ்சத்தை பகவான் படைக்கிறார். இப்ப அதுக்கு வந்து தேவையானது எல்லாமே வந்து நமக்கு தேவையான எல்லாமே பகவான் படைத்த பிறகுதான் எல்லா உயிர்வாளிகளையும் பகவான் வந்து படைக்கிறார். நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து பகவான் கொடுக்கின்றார் இல்லையா? அதுல இருந்து ரொம்ப அழகா ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து விளக்கப்பட்டிருக்கு. மூத்த பக்தர் கூட இதை வந்து அருமையாக வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்தாங்க இல்லையா? வந்து சாப்பிடுறதுக்காக இல்லையா ஒண்ணு மட்டுமா வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா? பலவிதமான சுவைகள், காய்கறிகள், பழங்கள் இல்லையா, இந்த மாதிரி பற்பல விதமான சுவைகள் இல்லையா? ஒவ்வொரு காய் ஒவ்வொரு சுவை வந்து இருக்கு. அதையும் வந்து பகவான் வந்து பகவத்கீதையில இருந்து சொல்றாங்க, நானே சந்திரனாகி எல்லா காய்கனிகளுக்கும் அந்த சுவை வந்து அளிக்கிறேன் இல்லையா? இரவில் வந்து சந்திரன் இல்லையா? அப்ப அந்த சந்திரன் மூலமாக தான் இந்த காய்கள் இருக்கின்ற அந்த சுவை எல்லாமே வந்து பெறுகின்றதாமா. அதான் வந்து சொல்லப்படுது. அப்ப அந்த மாதிரி வந்து பகவான் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு சுவையை வந்து கொடுக்கின்றார். ஏன்னா ஜீவாத்மாக்கு இதெல்லாம் தேவையில்லை இல்லையா? ஜீவாத்மா வந்து சாப்பிடுதா? இல்லை, இந்த உடல் தான் வந்து சாப்பிடுது இல்ல, உடலுக்கு தான் இந்த சாப்பாடு எல்லாமே வந்து தேவைப்படுது. அப்ப அதுக்காக வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப சாப்பிடணும். உடல் எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து சாப்பிடணும். அதுக்காக நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து பகவான் வந்து படைக்கின்றார் இல்லையா? பிரம்மதேவரின் மூலமாக. பிரம்மதேவர் வந்து நாரத முனிவருக்கும் சொல்லும் போதும் இப்ப நாரத முனிவர் வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து யாரையோ, நீங்க தான் எல்லாமே சிருஷ்டிக்கிறீங்க, நீங்க தான் வந்து உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், நீங்க யாரையோ வழிபடுறீங்களே, நீங்க யாரையோ தியானிக்கிறீங்களே அப்படின்னு பார்க்கும்போது உங்களை விட யாரும் உயர்ந்தவர் இருக்காங்கன்னு சொல்லி நான் எங்களுக்கு வந்து நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்ப பிரம்மதேவர் வந்து சொல்றாங்க, ஆமா நான் சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து எனக்கு முன்னாடி எனக்கு மேல வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்துதான் அந்த சக்தியை படைப்பதற்கான அந்த சக்தியை அவர்களிடம் வந்து பெற்றிருக்கிறேன் நான். அவங்க இல்லாம என்னால படைக்க முடியாது, அவங்களுடைய அனுகிரகத்தின் இல்லாம என்னால வந்து படைக்க முடியாது. பகவான் நான் வந்து அவங்க எல்லாத்துக்கும் வந்து பகவான் வந்து விதை வந்து கொடுத்து விட்டார். ஏன்னா அவன் வந்து விதை வந்து பகவான் கொடுத்ததுனாலதான் என்னால வந்து இது எல்லாமே படைக்க முடியுது. சிருஷ்டி பகவான் வந்து செய்கிறார், உப சிருஷ்டி இரண்டாம் தரமான சிருஷ்டியை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் வந்து சொல்றாங்க. பகவான் இல்லாம, பகவானுடைய கருணை இல்லாம என்னால புரிந்து கொள்ள முடியாது, என்னால வந்து சிருஷ்டியே செய்ய முடியாதுன்னு சொல்லி பிரம்மதேவரே வந்து ஒற்றுக்கொள்கிறார். இப்போ பிரம்மதேவரே அந்த மாதிரி சொல்லும் போது அப்ப நாம யாரு இல்லையா? அப்ப அந்த உயர்ந்த நிலையை
பகவானுடைய உயர்ந்த நிலையை வந்து தூய பக்தர்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப யார் வந்து பகவானை வந்து உணர்ந்து இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து நாம் பகவானை பற்றி கேட்கும் போது நம்ம வந்து பகவானை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இதுதான் வந்து வழி. ஹரே கிருஷ்ணா.